வெல்கம் டு சேஷாத்வி. விஜய் டிவில குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து மணிமேகலை வெளியேது பெரும் பரபரப்பா பேசப்படுற நிலையில, எதுக்காக மணிமேகலை போனாங்க? பிரியங்காவோட எந்த இடத்துல அவருக்கு சண்டை ஏற்பட்டுச்சு? என்ன காரணம்? அப்படின்னு சில தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. சமூக வலைத்தளத்தை திறந்தாலே அங்க பிரியங்காவும் மணிமேகலை பத்தின சண்டை பிரச்சனை தான் அதிகமா விமர்சிக்கப்பட்டு வருது. மணிமேகலை ரசிகர்கள் பிரியங்கா செஞ்ச எல்லா நிகழ்ச்சியிலையுமே டாமினேட் செய்றாங்க. அவங்களோட செட்ல இருப்பவங்கள விட அவங்க தான் முக்கியமா தெரியணும் அப்படின்றதுக்காக எல்லாருடைய வேலையுமே கெடுக்குறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு வராங்க. அதோட மணிமேகலை எனக்கு தன்மானம் தான் ரொம்ப முக்கியம். வேலைவாய்ப்பு, பணம் எல்லாம் அதுக்கு அப்புறம் தான். என்னுடைய தன்மானம் குறையிற மாதிரி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில நடந்த நிலையில, நான் அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற நிலையில, மணிமேகலைக்கு அமோகமான ஆதரவு வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த நேரத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு வெளியே யாருக்குமே தெரியாம இருக்கிற நிலையில, செட்டுக்குள்ள இருந்த சில பிரபலங்கள் அங்க நடந்தத பத்தி ரகசியமா பேசியிருக்காங்க. அதாவது கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி எலிமினேஷன் ரவுண்டு நடைபெற்றுச்சு. இதுல குக் வித் கோமாளி நிகழ்ச்சிய ஃபாலோ பண்ணி பார்க்குற ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போது இதுவரைக்கும் எந்த சீசன்லயும் இல்லாத வகையில 2 எலிமினேஷன் நடைபெற்றிருக்கு. முதல்ல திவ்யா துரைசாமி வெளியேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள தொடர்ந்து விடிவி கணேசன் வெளியேற்றப்பட்டுட்டாரு. அதுல திவ்யா துரைசாமி வெளியேற்றப்படும் போதே அவர் பேசுற இடத்துல தான் மணிமேகலை மற்றும் பிரியங்காவுக்கு இடையே சண்டை வெடிச்சிருக்கு. ஆரம்பத்துல இருந்தே மணிமேகலை மற்றும் பிரியங்கா 2 பேத்துக்குமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. மணிமேகலை மற்றும் பிரியங்கா 2 பேரும் பல வருடங்களாக தொகுப்பாளராக இருக்காங்க. இப்ப வரைக்கும் தொகுப்பாளராக இருக்கும் பிரியங்கா இந்த சீசன்ல குக்காக வந்திருக்காங்க. அதே போல 4 சீசன்லயும் கோமாளியா இருந்தவங்க இந்த சீசன்ல தொகுப்பாளரா 5ஆம் சீசன்ல தொடங்கியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் தொகுப்பாளராக பல வருடங்களாக அனுபவம் இருக்கும் நிலையில, சின்ன சின்ன வார்த்தைகள் கூட 2 பேருக்கும் இடையே பிரச்சனையை ஏற்படுத்துற வகையில தான் இருந்திருக்கு. அதிலும் கடந்த வாரத்துல திவ்யா துரைசாமி எலிமினேஷன் அப்படின்னு அறிவிச்சதுமே, அங்க குக் வித் கோமாளியில் தனக்கு உதவி செஞ்சவங்க பலரை பத்தி பேசியிருக்காங்க. அதுலயும் பிரியங்கா பத்தி அதிகமா பேசியிருக்காங்க. பிரியங்காவை பாராட்டி பேசிய பிரியங்கா திவ்யா துரைசாமி குறித்து பேசியிருக்காங்க. அப்போதுதான் மணிமேகலை பேச வேண்டிய இடத்துல கூட அதை பிரியங்காவே பேசிடுறாங்க. இதுக்கு மணிமேகலைக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. நான் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் நீங்களே சொல்லிட்டா அப்ப எதுக்கு நான் இங்க நிக்கிறேன்? நான் இங்க என்னதான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. திடீரென மணிமேகலை கத்தி பேசினதுமே செட்ல இதை யாருமே எதிர்பார்க்கலையா. அனைவர் முன்பும் தன்னை மணிமேகலை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா கோவப்பட்டு கேரவனுக்கு போய் அழுதுகிட்டு இருந்ததாகவும் சொல்றாங்க. அப்போது குக் வித் கோமாளி ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருமே மணிமேகலை மற்றும் பிரியங்காவை சமாதானம் செஞ்சிருக்காங்க. அன்றைய எபிசோடு ஒரு வழியா முடிவடைஞ்சதுமே அடுத்த நாள் எபிசோட்ல பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா பிரியங்கா என்ன இத்தனை பேருக்கு முன்பு மணிமேகலை திட்டிட்டாங்க, அதுக்கு அவர் காரணம் சொல்லணும். ஒரு போட்டியாளர் என்னை பத்தி பெருமையா பேசுனா நான் அவரை பத்தி தான் பேசணும் அப்படிங்கிறதான முறை. நான் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு மணிமேகலை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பிரச்சனை செய்ததா சொல்றாங்க. அதற்கு சேனல் தரப்பினர் மற்றும் குக் வித் கோமாளி குழுவினர் மணிமேகலையிடம் நீங்க நிகழ்ச்சியில பிரியங்காட்ட உங்களிடம் கோபப்பட்டதுக்கு சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு மணிமேகலை எனக்கு தன்மானம் தான் ரொம்ப முக்கியம். நான் எந்த தப்புமே செய்யல. நான் என்னுடைய வேலையை விட்டுட்டு செல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஷூட்டிங் தொடங்கிய போதே மணிமேகலை மறுத்து இருந்தாலும் விளம்பர இடைவெளியில அவரை சொல்ல வச்சிடலாம் அப்படின்னு சேனல் தரப்பு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா, அப்போதும் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை நிகழ்ச்சியை விட்டு வந்துட்டாங்களாம். அதனால தான் கடந்த சனிக்கிழமை 14ஆம் தேதிக்கான எபிசோட்ல பாதிக்கு அப்புறம் மணிமேகலை இல்லாமலேயே அந்த நிகழ்ச்சி முடிவடைஞ்சிருக்கு. 14ஆம் தேதியான சனிக்கிழமை மணிமேகலை பாதிக்கு பிறகு இல்லை அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அதை குறித்து கேள்வி எழுப்பி வந்த நிலையில் மணிமேகலை சனிக்கிழமை மாலையே தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் முதல் போஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்லையும் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இதுதான் பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரியங்கா இது பற்றி இனி எந்த விளக்கமுமே கொடுக்கல. பிரியங்கா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதே நேரத்தில் பிரியங்காவை அதிகமானோர் திட்டி தீர்த்துக்கிட்டு வராங்க. ஆனால் அவங்க ஜாலியாக டூரு போயிட்டாங்களாம். மணிமேகலை மற்றும் பிரியங்கா பிரச்சனையில் யார் மீது தவறு அப்படின்னு தெரியலைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.